அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தை மாசம் தான் பார்க்க போறோம். இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது. 4 விசேஷ காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இது எப்போதுமே விசேஷ காலம் தான். தை மாசம் 1, 2, 3 இது விசேஷமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பார்த்தோம்னா 14ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கான மகாலயபட்ச அமாவாசை. இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், தை மாசம் 29ஆம் தேதி. எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. தை மாசம் 29ஆம் தேதி தான் அந்த தைப்பூசம் வருது. முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைப்பூச திருவிழா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைப்பூச திருவிழா. தமிழருடைய திருவிழா, தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா. இதுலயும் கலந்துக்கங்க. அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பொதுவா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. துளாராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துளாராசி என்பவர்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் துளாராசிக்காரங்கிட்ட இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது எல்லாமே துளாராசி என்பவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த துளாராசி தான். துலாத்துல பிறந்தவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமான குணம் துளாராசி என்பவர்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். ஏன் இது நான் ஒரு பொது பலனா சொல்றேன்னா, சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்களா, இருந்தாலும் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இதை பார்த்து பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாருங்க, 3ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு தனுசு ராசியில. 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. குரு பகவான்ங்கிறது 8ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில அடுத்து 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கடக ராசியில 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல இந்த தை மாசத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாரு. தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். தை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் பாவத்துக்கு பயிற்சியாரு. இதான் இந்த அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் பாவத்துல இருப்பது மிக 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 ஒரு யோகத்தை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம துளாராசிக்காரங்க எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறது இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய குணங்கள் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க. கற்பனை மாதிரி இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. இவங்களுடைய கற்பனை எல்லாம் பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும்.
இனிமேல் எல்லாமே டைமிங் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரம் வருது. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லா வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது. இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைமும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது. பார்த்துக்குங்க துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. ஏன்னா யார் ஜாதகத்துல குரு பலம் இழந்தாரோ அவங்களுக்கு சகோதர பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேலை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உத்தியோக பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இட பிரச்சனையா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிகர. கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு வரும் மன வருத்தங்கள், பொருளாதார வருமானம் சுத்தமா ஒரு 2 மாசம் சரியில்லை. வர்றவுக்கு செலவு, வர்ற விட செலவு டபுளா காட்டுது. பொருளாதார வருமானம், நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே சரியாக போகல. எல்லாமே தடையில வைக்கக்கூடிய நேரத்தை ஒரு சில பேருக்கு அமைச்சு கொடுத்துருச்சு. அப்ப சிறப்பான ஒரு நல்ல பலனா யாரு பார்க்கல? இந்த துளாராசிகராக பார்க்கல. எல்லாமே ஒரு தடை தாமதமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க. இனிமேலும் சந்திப்பாங்கன்னா இனிமேல் சந்திக்கக்கூடிய அமைப்பு வராது. எல்லாமே ஒரு வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது. இனிமேல் நீ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தடைகளை நீக்கி ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமான ஒரு சிந்தனைக்கு வாங்க. துளாராசிக்காரங்க நம்முடைய சேனல்ல பாக்குறீங்கன்னா, அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஜெயமா மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை தான் வரணும். அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா துளாராசி இனிமே ஃபர்ஸ்ட் பலனை நம்ம என்ன சொல்லலாம், இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், இதுல தடை இருந்தெல்லாம் இருக்காது. கொஞ்சம் பொருளாதார வருமானம் இனிமே நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து இந்த புதன் பகவான் இணைகிறார். அப்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் புதன் சேர்ந்துட்டாருன்னா பயங்கரமான புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். புதனுடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய் பகவான் போறாரு. அப்ப வருமான பொருளாதாரங்கிறது நல்ல ஒரு சூப்பரா வரக்கூடிய நேரம். அதாவது இந்த துளாராசிக்காரங்களுக்கு வருது. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. பொருளாதார வருமான இன்கம் சார்ந்த விஷயம் தடை இல்லாம தாமதம் இல்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் துளாராசியை பொறுத்தவரை. அப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. வருமான இன்கம் நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் வருது. காசு பணம் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்துட்டேன், அங்க கொடுத்துட்டேன், இங்க கொடுத்துட்டேன், அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது, இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம். திருமண பேச்சுகள் நிறைய தடைப்பட்டுச்சு. இனிமே 100% திருமணங்கள் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவாங்க. தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பேசி காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு துளாராசிக்கு 100% வாய்ப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் இருக்குது. பார்த்துக்குங்க. திருமண தடையை நம்ம சொல்லவே கூடாது துளாராசிக்கு. இனிமேல் திருமணத்துல தடை இருக்கக்கூடாது. நீங்க ஒன்னும் சேர்ந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற அமைப்பு நவகிரகத்துடைய கோள்கள் பலமா இருக்கு. பார்த்துக்கணும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, அந்தஸ்து, கௌரவம், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். படிப்பு கல்வியில துளாராசிக்காரங்க இனிமே அடிச்சுக்க முடியாது. பயங்கரமா கல்வி ஞானம் பயங்கரமா இருக்கும். பார்த்துங்க. நல்ல ஒரு யோகமும் வரக்கூடிய நேரம் வருது. துளாராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வரக்கூடிய நேரம் வருது. துளாராசியை பொறுத்தவரை கல்வி தடை இல்லை. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு குடும்பத்துல யாருக்காச்சும் உங்க குடும்பத்துல வரலாம். இல்ல அரசாங்கம் மூலம் உதவி வரலாம். நல்லா பாத்துக்குங்க. ஒண்ணு அரசாங்கம் மூலம் உதவி வரலாம். இல்ல மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டா அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா நவகிரக கோள்கள் சூப்பரா இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருந்து புத்திக்காரன் அறிவிக்காரன புதன் பகவான் இணையும் பொழுது அப்ப படிப்பு கல்வியில மாணவெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு உள்ளவங்க அனைவருமே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா அந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா புதன் சூரிய பகவானை சேர்ந்துரும் போது இந்த வழக்குகள் புதன் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், அறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தகவல் தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள், எழுத்துக்கணிதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவை கொடுத்துருவார். அதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் முடிவாகி வரக்கூடிய அமைப்பு வரலாம். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது இந்த பிளானை தான் நீங்க இருக்கணும். தை மாசத்துல ஏதாச்சும் ஒரு வீடு பூஜை பண்ணணும், இல்ல கடை வாங்கி வீடு கட்டணும், ஏதாச்சும் ஒரு பிளான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா சாதகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அது எல்லாத்துக்கும் வராது. யார் ஜாதக தசாபதி இருக்கோ அவங்களுக்குலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு, அதாவது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கணும்.
இப்ப இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூமி பிரச்சனை சரியாகும். காதல் திருமணம் கைக்குறி வரும் பார்த்துக்குங்க. திருமணத்துல காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா, இது எல்லாமே கைக்குறி வரும் பார்த்துங்க. மனசுல என்ன ஆசை நினைக்கிறீங்களோ துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க. அது எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் சரி, உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா அமையலாம். அதுக்கான நேரம் வந்துருச்சு. கடன், எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இது சரியாகுமா சரியாகதா? இப்ப சரியாகும். உடல்ல உள்ள நோய் தாக்கங்கள் குறைஞ்சு எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கடன் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும், லோன் சார்ந்த விஷயம் சக்சஸ் ஆகும். இதுக்கான அமைப்புகள் சூப்பரா இருக்கு. இந்த அதாவது துளாராசியை பொறுத்தவரை எல்லாமே எப்ப கடன் கிடைக்கும்? இந்த சுக்கிரபவன் பயிற்சி ஆனவன 15ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க வேணா போய் லோன் கேளுங்க. ஒண்ணு கடன் வாங்கி பிசினஸ் பண்ணணும், இல்ல தொழில் பண்ணணும். அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு இந்த துளாராசியை பொறுத்தவரை. ஆனா வேலை உத்தியோக மாற்றம், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு மாற்றங்கள் வந்தே தீரும். இதுல தை மாசத்துல ப்ரொமோஷனோ இல்ல வேலையிட மாற்றமோ இல்ல தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ 100% துளாராசிகருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்போட வரலாம். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல படிக்கக்கூடிய நபர்கள் அங்கேயே வேலை கிடைக்கலாம். இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு பார்த்துக்குங்க துளாராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம், திடீர் யோகங்கள், 5ஆம் பாவ சுக்கிரன் இருந்தாவே பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் கிடைக்கும். அப்ப நிறைய பேருக்கு நான் வெளிநாட்டுல இருக்கேன், அந்த யோகம் எடுக்கலாமான்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க. அந்த லாட்ரி யோகம் உண்டு. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுமே தொழில கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் லாபங்கள் இனிமே கிடைக்கலாம். இனிமே தொழில் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடுங்க. தை 15க்கு அப்புறம் நீங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா நல்ல யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது. பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் கொடுத்துக்க அந்த பணங்கள் கைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்ல ஒரு அமைப்பா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, துளாராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தோட வேலை, மருத்துவ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். கெமிக்கல் ஃபீல்டு, இந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு சூப்பரா இயங்கக்கூடிய அமைப்பு வருது. பெண்களுக்கு பாருங்க மெயினா நல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு எந்த வேலை உத்தியோகமா இருக்கும் நல்ல ஒரு மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரே நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான். இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியாக, ஒரு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு மனதைரியம் இல்லாம ஒரு தடைய தாமத்தை பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஒரு குழப்பங்கள் நீங்கும், ஒரு ஒரு புத்தியான ஒரு அறிவு கூர்மை உங்களுக்கு கூடும். இப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூருக்கு போறது, வீட்டுல சுபகாரியம் நடக்கிறது, படிப்புகள் எல்லாம் ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தொழில ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி வைப்பீங்க. கணவன் அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம், ஒரு மாற்றங்கள் கிடைக்கலாம். மெயினா ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விஷாகனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இவங்கள்ட்ட பார்க்கலாம். ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக, வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு தடைகளை சந்திச்சாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. குடும்பத்துல இனிமே ஒரு சுப செலவு, சுபகாரியம், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள், ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிந்தனையாற்றல், நல்ல ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குற யோகம் அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா வட்டி, அதாவது வட்டி தொழில், நகை கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய இந்த தை மாத பலன் துளாராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.